தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் தினமும் ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. ரோமர் 1 அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன் பவுல் சொல்லுகிறார். அங்க அப்போஸ்தலர் 20 அதிகாரத்துல நான் ஒருத்தனுடைய காரியத்தை வஞ்சித்ததில்லை, இச்சித்ததில்லை, ஒருத்தர்கிட்ட நான் ஒன்றும் எடுத்ததில்லை, எனக்காகவும் என்னோடு கூட இருக்கிறவளுக்காகவும் என்னுடைய கைகள் வேலை செய்து அப்படியாக நான் ஊழியம் செய்தேன். என்னை போல நீங்களும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க என்று சொன்ன பவுல் இங்க கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடர்களுக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எண்ணத்துல எதை குறித்து இந்த கடன் என்று சொல்லி பேசுகிறார் என்று பார்த்தால் 15வது வசனத்துல, ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இவர் தான் எதுல கடன் பட்டிருக்கிறார், எதுல அவர்களுக்காக இவர் கொடுக்க வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது என்று இவர் சொல்லும் போது சுவிசேஷம் என்பதை இங்கே தெளிவாக சொல்லுகிறார். அவங்களுக்கு மட்டுமல்ல, ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். பவுலுடைய ஊழியத்துல தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் பார்ப்போமானால் சுவிசேஷத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து முன்மதாக வைத்து அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். சுவிசேஷம் என்றால் என் ஆண்டவராகிய இயேசு ஏன் வந்தார், பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர் தெழுந்தார். இதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்று சொல்லி போட்டு அநேகர் இந்த நாட்கள்ல அநேக தேவையில்லாத கதைகள், காரியங்கள், கனவுகள், கற்பனைகளை சொல்லி அநேக விதமான வேதத்துக்கு புறமான காரியங்கள் செய்யணும். ஆனா இங்க பவுல் சுவிசேஷம் என்று சொல்லுகிறது இதுதான். இந்த சுவிசேஷத்தை, இந்த இயேசுவை, இந்த ரட்சிப்பை, இந்த மீட்பை அறிவிப்பதற்கு இவர் கடனாளி என்று சொல்லுகிறார். அவங்கள்ட்ட கடன்பட்டவர், கண்டிப்பாக நான் திருப்பி கொடுக்க வேண்டிய, நான் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கிறது என்று இந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு ரட்சிப்பை காத்து கொண்டு அதுல நடந்து கொண்டு ஊழியங்களை செய்கிற எங்களுடைய வாழ்க்கையில எது எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது, எதற்காக ஊழியம் செய்கிறோம், ஊழியத்துல எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். வரங்களுக்கா, ஆசீர்வாதங்களுக்கா, அபிஷேகத்துக்கா, எங்களோட சபைக்கா, எங்களுடைய பெருமைக்கா, எங்களோட தாளந்துகளுக்கா, எதற்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்து ஊழியம் செய்கிறோம்? ஒன்றே ஒன்றுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்குத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எதற்கு? சுவிசேஷம், இயேசு, இயேசுடைய வார்த்தை. இதுதான் ஒரு மனிதனை தேவனுக்கு நேராய் நடத்த முடியும், தேவனிடத்தில் சேர்க்க முடியும், தேவனோடு வைத்திருக்க முடியும், நித்தியத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்க இந்த பவுலை போல அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதன்படி தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆவியானவர் தொடர்ந்து எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.